ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் ஃப்ளார்ஸ் பார்க்கலாம். D7 கிளாஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வர்ல் ஆரம்பிக்கிறேன். இன்னும் நம்ம இன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வர்ல் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து குட்டியாக ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டே போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் 3D ஷேப் ஒரு 3D லுக்கில் இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே குட்டி குட்டியாக நீங்கள் வந்து பெட்டல்ஸ் மாதிரி போட போகிறீங்க. ஸோ சைட்ஸில் இந்த மாதிரி, ஏன்னா ஃப்ளார்ஸ் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகி தான் இருக்கும் இல்லையா, ரோஸோடது கொஞ்சம் குட்டி குட்டி ஒரே ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறேன். எல்லா பெட்டல்ஸும் இதே மாதிரி மேலே 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 போட்டே வாங்க. இப்போது அதுக்குள்ளே ஷேடிங்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீட்டாக ஒவ்வொரு பெட்டல்ஸும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு லைட் ஷேடிங்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஷேடிங்ஸ் போட்டுட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளவர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக டார்க்காக வந்து நீங்கள் லைன்ஸ் போட்டால் போதும். உள்ள வெளியே மட்டும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே கொஞ்சம், அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப திக்காக வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ திக்காக கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோஸு. ஸோ இதுக்கு சைட்ஸில் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். இந்த லீவ்ஸ் எப்படி வரையணும்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி லீவ்ஸ் போட்டு அதையும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக போடுங்க. நம்ம பென்சிலெல்லாம் வந்து லைட் ஷேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுவோம்ல, அதே மாதிரி லைட்டாக போட்டு வரைஞ்சா போதும். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளார் போடலாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ரோஸ் தான் இதுவும். ஸோ இதுக்கு வந்து நம்ம விங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் ஒரு செமி சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். உள்ளே வந்து ஷேடிங் போட்டு சேம் அதே மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது தான் அந்த 3D லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளே வந்து செக்டு ஷேப், நம்ம செஸ் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செக்டு ஷேப் போட்டு அதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது மேலே ஹம் போட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஹம் போடலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுறலாம். சேம் அதே மாதிரி பெட்டல்ஸும் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் லேயர் பெட்டல்ஸும் நான் போட ஆரம்பிச்சிடுறேன். எப்போவுமே இது கொஞ்சம் ஷேக் பண்ணி போட்டு பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நான் வந்து 2 லீவ்ஸ் கீழே வர மாதிரி போடுறேன். போட்டுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு பெட்டல் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ மறுபடியும் சேம் ஷேடிங்ஸ் போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் உங்களோட செகண்ட் ஃப்ளார். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து சும்மா ஹம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக நார்மல் ஃப்ளார்ஸ் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டு மிடில் மட்டும் கொஞ்சம் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் போடலாம், இல்லை குட்டியாக போதுன்னா குட்டியாகவும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் பெருசாக போட்டு காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஃப்ளார் தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கிற ஃப்ளார். ஸோ குட்டி குட்டியாக ரொம்ப பொறுமையாக போடுங்க. நான் வந்து இந்த லாஸ்ட் லேயர் ஒன்று போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக இந்த ஃப்ளார் தெரியணுன்றதுக்காக. நம்மளோட சன்ஃப்ளவர் இல்லைன்னா அந்த ஒரு டைப் ஆஃப் ஃப்ளார் இருக்குது இல்லைங்களா, அது மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் பஞ்சாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இன்னொரு லேயர் கூட போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த லேயர் பத்தலை. மிடில் எப்போவுமே அந்த டாட் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க.
இப்போது சேம் அவுட்லைன் வந்து திக்காக நான் கொடுத்துக்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த திக்காக கொடுக்கறதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கோன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து உங்களோட நார்மல் கோன்லேயே யூ கேன் அட்ஜஸ்ட் இட். ஸோ இதுக்கும் நான் சும்மா ப்ளெயினாக 2 லீவ்ஸ் போட்டுக்கிறேன். அதையும் ஹைலைட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் போகலாம். இதுவுமே ரோஸ் தான், ஒரு டைப் ஆஃப் ரோஸ். இது வந்து உள்ளே கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ரோஸு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 ஜஸ்ட் ஒரு குட்டி ஹம்ப்பு மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காக்காலாம் பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு கேப்ஸில் எந்தெந்த கேப்ஸ் இருக்கோ அந்தந்த கேப்ஸில் இது போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரோஸ் வந்து கரெக்டாக வரும். லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அதுதான் இதில் டிப். பாருங்கள், நான் ஃபில் பண்ணுற மாதிரி போடுங்க. இந்த ரோஸுமே வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலுமே போட்டுக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த இதில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான ரோஸஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி உள்ள ஃபில்லிங்கோடு வரும்போது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து தின் டிசைன்ஸ் வேண்டாம், டார்க் டிசைன்ஸாக போடுங்க அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். 1 more ஃப்ளார் போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் அதே மாதிரி தான், பட் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி ஃப்ளார். ஸோ சேம் வே ஸ்வர்ல் போட்டு நம்ம நார்மல் ஃப்ளார் வரையும் இல்லையா, 5 petal ஃப்ளார், அதே மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கு அவுட்லைன் போட்டுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு அவுட்லைன் போட்டுக்கிறேன். அந்த அவுட்லைனுக்கு இன்னொரு அவுட்லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பெட்டல் மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டுக்கிறேன். இது முடித்தோடனே உள்ளே வந்து கலர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஃப்ளவரும் வந்து முடிஞ்சிடுச்சு. இது வந்து நம்மளோட 4th ஃப்ளவர். கரெக்டாக மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஹென்னா கோன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் ப்ராக்டிஸ் கோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 10 rupeesக்கு தான் வந்து ப்ராக்டிஸ் கோன் நம்ம சேல் பண்ணிருக்கோம். யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளார் அகெயின் ஸ்வர்ல் போட்டு, இது வந்து சிம்பிள் ரோஸ். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மிடில் அட்டாச் பண்ணாலே போதும், அவ்வளோதான், அந்த ரோஸ் முடிஞ்சிடும். பிளெயின் ரோஸ். நீங்கள் இதுக்குள்ளேயே ஷேடிங்ஸ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ லேயர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் லீவ்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்து ஹைபிஸ்கஸ். ஆக்சுவலாக ஹைபிஸ்கஸ் வந்து நான் உங்களுக்கு 3 டைப்ஸாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து மிடில் லேயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் வந்து இந்த மாதிரி, அதாவது ஒரு பேர்ட் பறக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் மேலே வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து அதோட வெயின் போட்டுக்கலாம். அண்ட் நடுவில் வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஹைலைட் பண்ணிடலாம். சேம் வே இதையும் வந்து போட்டு, இங்கே வந்து நம்ம மிடில் லைன் போடாமல் நம்மளே ஒரு கனெக்ஷன் வச்சு போட்டுக்குவோம். ஸோ இப்போ வந்து இங்கேயும் ஃப்ளார்ஸ் வந்து நான் வரைஞ்சிட்டு அதோட டாப் பார்ட்டும் வந்து நான் போட்டு விட்டுறேன். இங்கே வந்து நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு நேச்சுரலாக தெரியணும்னா ஷேடிங்ஸ் தேவை. ஸோ அகெயின் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஹைபிஸ்கஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து சேம் டைப் ஹைபிஸ்கஸ் போட்டுக்கோங்க. பட் இங்கே வந்து ஷேடிங்ஸ் எப்படி இருக்கணும், அதாவது உள்ளேருந்து வெளியில் வரணும், அப்படி தான் நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் லைட்டாக, மேலே மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக.
அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக தெரியும். அதே மாதிரி நான் வந்து வெயினும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே டாட்ஸ் வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். இப்போ இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது தான் அதோட ஒரிஜினல் பியூட்டி தெரியும் உங்களுக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக 3D ஷேப்பில் நேச்சுரலாக இருக்கும். மிடில் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிள் லோட்டஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 பக்கமும் நீங்கள் இது போட்டுட்டு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த லோட்டஸ். உள்ள ஃபில்லிங்க்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்து உள்ள ஷேடிங் போடும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு 3D ஷேப்லேயே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சைட்ஸில் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்வர்ல் போட்டு நார்மல் ரோஸ் தான் வரைய போகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 3 பெட்டல்ஸ் வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டமாக வரணுன்றதுக்காக நான் அப்படி போடுறேன். ஸோ குட்டி குட்டி லீவ்ஸாக போட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் லீவ்ஸ் வந்து நான் அப்படியே ஃபில் பண்ணிடுறேன். சேம் ஷேடிங் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரோஸ். ஸோ அந்த லீஃப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். சும்மா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜஸ்ட் லீஃப் மாதிரி வரையாமல் கொஞ்சம் பல்ஜிங்காக வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. டாடா பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் தாஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.